போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம்பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணாரமுதக்கடலே போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. இன்றனக்காரமுதமானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநனாவுடை பெருமானது திருவடி தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி அடியேனை இந்த சென்னரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமர்களை மணமொழி மெய்களாலே வணங்கி இந்த சிவப்பிரகாச ஞான சிந்தனையை செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய உமாபதி சிவனார் அருளி செய்த சிவப்பிரகாசமாகிய ஞானப்பணுவலை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் நமக்கு திருவருள் வாய்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே திருவருளையும் குருவருளையும் நீளநடைந்து நாம் நேற்றைய வகுப்பில் சிவப்பிரகாசத்தினுடைய 70வது பாடலை நாம் சிந்தித்திருக்கின்றோம். மாயை மாமாயை மாயாவரும் இறைவனையின் வாய்மை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை நாம் நேற்றைய வகுப்பில் சிந்தித்து நிறைவு செய்திருக்கின்றோம். இறைவனது திருவருள் கருணை முன்னின்று அருள் செய்ய நாம் 71வது பாடலிலே இருந்து தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். 71வது பாடல் ஞானவாய்மையின் பயன். இந்த பாடலுடைய கருத்து ஞானவாய்மையின் பயன். இந்த பாடல் நமக்கு காட்டுகிற செய்தி நம்முடைய நின்மல அவத்தை சுத்த அவத்தை என்று சொல்லக்கூடிய அந்த அவத்தை 5 அவத்தை உண்டு என்று நாம் பார்த்த ஏற்கனவே. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தைகளை நாம் அறிமுகமாக ஏற்கனவே நாம் பார்த்துருக்கிறோம். அந்த 5 அவத்தைகளிலே 3 அவத்தைகளுடைய இயல்பை சுருக்கமாக இந்த பாடல் நமக்கு காட்டுகிறது. அதாவது நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம். நின்மல துரியாதீதம் இதில் எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்மல சாக்கரம் இல்லை, நின்மல சுளுத்தி இல்லை. நின்மல சாக்கரம் நின்மல சுளுத்தி நீங்களாக நின்மல சொப்பனம், நின்மல துரியம், நின்மல துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 3 அவத்தைகளுக்கு இலக்கணத்தை சுருக்கமாக இந்த பாட்டில் சொல்கிறார். இந்த 3க்கான விளக்கணத்தை பின்னாடி விரிவாக அடுத்தடுத்த பாடலில் காட்டுகிறார். எனவே இந்த 3 அவத்தையினுடைய இலக்கணத்தை மிகச் சுருக்கமாக சொல்லக்கூடிய பாடல் இந்த பாடல். பாருங்கள், பாடலை பாருங்கள். தேசுர மருவும் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி,
ஆசிலா ஆன்மலாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல ஞானம் பற்றல் தான் பணியை நீத்தல் ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்குமன்றே. இன்னொரு முறை படிக்கிறேன். தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆன்மலாபம் ஆக 3 ஆகும். 3ம் பாசமது அகல ஞானம் பற்றல் தான் பணியை நீத்தல் ஏசில் நேயத்து அழுந்தல் எனும் இவற்று அடங்குமன்றே. கொழு உயர்தவம் செய்தவர்க்கு உற்ற மூவகையாம் பயனுறும் வழியை பாரித்து உரைத்தது. பயனுறும் வழியை, இந்த ஆன்மாவினுடைய பயனாகிய சிவபோகம், சிவபோகம், அந்த சிவபோகத்திற்கான வழியாகிய 3 வகை, அவை 3, சிவபோகத்திற்கிய வகை 3, அந்த 3ஐயும் இந்த பாடல் நமக்கு விளக்கமாக உரைத்தது என்று காட்டுகிறார். இது கொழு. சரி, பாடல் பாருங்க. தேசுர மருவும் ஆன்ம தரிசனம் ஆன்ம சுத்தி ஆசிலா ஆன்மலாபம், ஆசிலா ஆன்மலாபம் ஆக 3 ஆகும், ஆக 3 ஆகும். இது தசகாரியத்தை 3ஆக சொல்லுகிற நிலை, 3ஆக சொல்லுகிறது. தசகாரியம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி கொள்ளுங்க. அது எது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவரூபம், சிவதரிசனம், சிவயோகம், சிவபோகம். ஆக இந்த 10 என்னவா சொல்கிறாரு? 3ஆக சொல்லுகிறார், 3ஆக சொல்லுகிறார். இதை 10 3ஆக சொல்லலாம், 7ஆக சொல்லலாம், 5ஆக சொல்லலாம், 10ஆக சொல்லலாம். ஒவ்வொரு வகையாக சொல்லுகிற விளக்கம் உண்டு. விரிவை எதில் பாருங்கள்? பஞ்சாக்கர பகருடையில் காண்க. 3ஆ எப்படி பார்க்கறது, 5ஆ எப்படி பார்க்கறது, 7ஆ எப்படி பார்க்கறது, 10ஆக எப்படி பார்க்கறது என்பது வேலப்பதேசிகர், பேரூர் வேலப்பதேசிகர் அருளி செய்த பஞ்சாக்கர பகருடை என்கின்ற நூல் இந்த செய்திகளை ரொம்ப விரிவாக நமக்கு காட்டியிருக்கிறது. அங்கே பார்த்து கொள்ளுங்க. இப்போ இந்த 10 காரியத்தை இங்கே என்ன செய்திருக்கிறாரு? 3ஆக சொல்லியிருக்கிறார். என்னது? ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் ஆக 3ஆக சொல்லியிருக்கிறார். இந்த 3ம் இந்த 10 இதில் 3 எப்படி அடங்குங்கிறத நம்ம அப்படியே விரிவாக பார்ப்போம். இப்போ இதற்கு முன்பாக ஆன்ம தரிசனம், ஆன்ம தரிசனம் முதல்ல என்ன சொல்கிறாரு? ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனத்துக்கு முன்னாடி ஒரு அடை போட்டார். என்னது? தேசு உற மருவும், தேசு உற மருவும், அதாவது ஆன்ம தரிசனம் உருவதற்கு, ஆன்ம தரிசனம் நிகழ்வதற்கு, ஆன்ம தரிசனம் நிகழ்வதற்காக என்ன ஆகணும்? தேசு உரு மருவ வேண்டும், தேசு உரு மருவ வேண்டும். எப்பொழுது தேசு உரு மருவுகிறதோ அப்பொழுது தான் எது நிகழும்? ஆன்ம தரிசனம் நிகழும், ஆன்ம தரிசனம் நிகழும். எனவே அங்கே அதனால் அந்த ஆன்ம தரிசனத்துக்கு ஒரு அடை என்னது? தேசு உர மருவும். அப்போ அந்த தேசு உரு என்பது என்னதுங்க? ஒளி பொருந்திய உரு, ஒளி பொருந்திய வடிவம், ஒளி பொருந்திய வடிவம். அது என்னது? திருவருளே வடிவம் தாங்கி, திருவருளே வடிவம் தாங்கி குருநாதராக எழுந்தருளி வருவது, அதுதான் என்னது? தேசு உரு, அதாவது சிவரூபம், சிவரூபம். சிவரூபம் நிகழாத வழி எது நிகழாது? ஆன்ம தரிசனம் நிகழாது, ஆன்ம தரிசனம் நிகழாது. அப்போ ஆன்ம தரிசனம் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக என்ன இருக்கணும்? பெருமானே மானுட சட்டை தாங்கி குருநாதனாக எழுந்தருளி இந்த ஆன்மாவிற்கு தீக்கையும் ஞான உபதேசமும் செய்ய வேண்டும். அப்போ நின்மலவத்திக்கு ஆதாரமாக நிற்பது எது? சிவரூபம், சிவரூபம். அப்போ சிவரூபம் நிகழாத வழி என்ன நிகழாது? நின்மல அவத்தை என்று சொல்லக்கூடிய சுத்த அவத்தைகள் நிகழாது. எனவே இந்த பாடலில் முதல்ல அதை வச்சார், தேசு உருனர், தேசு உரு, அதாவது இறைவனே
குருநாதனாக எழுந்தருளி இந்த ஆன்மாக்களினுடைய பக்குவம் நோக்கி. அப்போ எப்போ வருவாருங்கிறதெல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? என்னது, தவம் முதிர்ந்த நிலையில் இறைவன் மானுட சட்டை தாங்கி குருநாதராக வருவார் என்பதை 8ஆம் நூற்பாவின் செய்திகளெல்லாம் நம்ம விரிவாக பார்த்துருக்குறோம். எனவே அப்போது இந்த தேசுர மறுவுதல், குருநாதன் வடிவத்தில் யார் வரணும்? பெருமானே வர வேண்டும். இது இந்த உர மறுவுதல் என்ற சொல்லு நமக்கு என்னதுங்க, கிட்டத்தட்ட நமக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓமைக்குரிய சொல். அது என்னது? இப்போ கதிரவன் தோன்ற தாமரை மலரும், கதிரவன் தோன்ற தாமரை மலரும் என்பது போல இங்கே தேசு உரு மறுவதினாலே ஆன்ம தரிசனம் நிகழும். அப்போது இது காரணம் காரியம். எது காரணம்? கதிரவன் தோன்றுவதினாலே தாமரை மலர்கிறது. கதிரவன் தோன்றுவது காரணம், தாமரை மலர்வது காரியம். அதுபோல இங்கே குருநாதனாக இறைவன் எழுந்தருளுவது காரணம், அதனாலே நிகழ்வது ஆன்ம தரிசனம். எனவே காரண காரியம் என்று இந்த தசகாரியத்தை 3 வகையாக இங்கே சொல்லுகிறார். சரி, இப்போ ஆன்ம தரிசனம்னா என்ன? ஆன்ம சுத்தினா என்ன? ஆன்ம லாபம்னா என்ன? அங்கே அந்த மூணையும் சொல்லிட்டார். இந்த 3க்கான விரிவுகள் நம்ம பார்க்கணுன்னா சித்தியாரில் ரொம்ப விரிவாக இதையெல்லாம் கொடுத்துருக்கிறார். நம்ம அடுத்தடுத்த பாடல்களில் அதை விரிவாக பார்ப்போம். இங்கே ஆன்ம தரிசனம்னா என்ன அப்படின்னா, பின்னாடி அடுத்த 72வது பாடல் ஆன்ம தரிசனத்திற்கு தனியாக ஒரு பாட்டு வச்சுருக்கிறார். தரிசனத்துக்கு ஒரு பாட்டு வச்சுருக்கிறாரு. ஆனால் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூற்பாவிலையும் ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அதாவது இதை விட சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்ல முடியாது என்று ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். நீங்கள் உண்மை விளக்கத்தை பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரத்தன சுருக்கமாக ஒரு இலக்கணம் சொல்லுது. எதுக்கு? அறியாமை ஆணவம். அதை விட எளிமையாக சொல்லவே முடியாது. ஆணவத்துக்கு இலக்கணத்தை அப்படியே ரத்தன சுருக்கம், ஒரே சொல்லு, அறியாமை ஆணவம். வினை என்னது? 2 சொல்லு வச்சார். நீயான சுகதுக்கம். இப்போ இதை விட சுருக்கமாக ஆணவத்திற்கும் வினைக்கும் சுருக்கமாக சொல்ல முடியாது. விரிவாக எத்தனை வேணால் சொல்லிட்டு போகலாம், நாள் கணக்கில் பேசலாம். ஆனால் இதை விட சுருக்கமாக சொல்லுவதற்கு இடம் எங்கேயுமே இல்லை. அதுபோல் ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம், இதை சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இதை விட வேறு இடம் கிடையாது. ஆன்ம தரிசனம்னா என்ன அப்படின்னா பாசமது அகல ஞானம் பற்றல். அப்போது பாச நீக்கம் சிவப்பேர். அதுதான் இங்கே சொல்கிற பாசமது அகல ஞானம் பற்றல். இப்போ பாசமது அகல அப்படின்னா என்னது? இந்த உடம்பு முதலாகிய தனு முதலாகிய பிரபஞ்சங்களெல்லாம், இந்த உலகத் தொகுதிகளெல்லாம், உடம்பு தனு கரண புவன போகம் என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் என்னது? நீங்கும்படி இவற்றையெல்லாம் நமக்கு கூட்டின அருளோடு கூடி நிற்றல். இந்த உடம்பு முதலாகிய எல்லாம் சடம் என்று அறிந்து இந்த உடம்பு முதலானவற்றை நமக்கு கூட்டியது எது? திருவருள் தான் கூட்டியிருக்குது. எனவே அந்த திருவருளோடு பொருந்தி நிற்றல். அதுதான் என்னதுங்க? ஆன்ம தரிசனம். பாசமது அகல. அப்போது இவையெல்லாம் சடன்னு அறிந்தால் நம்ம என்ன செஞ்சோம்? அதில் இருந்து பொதுவாக நீங்குதலாவது இங்கே என்ன செய்கிறோம்? பாசக்கூட்டங்களிலே இருந்து பொதுவாக நீங்குதல். இது எதில்? ஆன்ம தரிசனத்தில். சிறப்பாக நீங்கினா ஆன்ம சுத்தி. அப்போ பொதுவாக நீங்குதல்னு ஒன்று இருக்குது, சிறப்பாக நீங்குதல் என்ற ஒன்று இருக்கிறது. அப்போ பொதுவாக நீங்குகிற போது நம்ம என்ன ஆகிறது? தரிசனமாச்சுன்னு அர்த்தம். எனவே பாசங்கள் ஆகிய இந்த உலகத் தொகுதிகளை நீங்கும்படி திருவருளோடு
கூடி நிற்றல் என்பது தான் என்னது? ஆன்ம தரிசனம். சரி, ஆன்ம சுத்தினா என்ன? ஆன்ம சுத்தினா என்ன அப்படின்னா, தான் பணியை நீத்தல். தான் பணியை நீத்தல், அதாவது தன்னுடைய அறிவு, இச்சை, செயல், ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் இவற்றையெல்லாம் விட்டு, ஆன்மாவினுடைய அறிவு, செயல், இச்சை என்று சொல்லக்கூடிய இவற்றையெல்லாம் விட்டு என்ன செய்யணும்? அருளிலே மூழ்கி, அருளிலே மூழ்கி தற்போதம் தொழில்படாது, முற்படாது, தற்போதம் தொழில்படாது நிற்கின்ற நிலைக்கு என்ன பேர்? ஆன்ம சுத்தின்னு பேர். அப்போது ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயலாகிய மூன்றும் அருளிலே அடங்கி நின்று, அருளிலே அடங்கி நின்று தற்போதும் சிறிதும் முற்படாது நிற்கின்ற நிலைக்கு என்ன பேர்? ஆன்ம சுத்தின்னு பேர். ஆன்ம சுத்தின்னு பேர். இப்போ இந்த ஆன்ம சுத்தி என்பது அவ்வளவு எளிய செயல் அல்ல. எல்லாமே இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்னது? ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எது நடந்தாலும் திருவருள் நினைஞ்சிக்குங்க. எது நடந்தாலும் திருவருள்னு நினைங்க. நல்லது நடந்தாலும் சரி, நமக்கு ஒரு துன்பம் வந்தாலும் சரி, என்ன நினைக்கணும்? திருவருள்னு நினைங்க. இது நான் செய்தேன், எனக்கு வந்தது என்றெல்லாம் கருதாமல், நமக்கு வருவதும் திருவருளால் வருகிறது, நாம் செய்வதும் திருவருளால் தான் நடக்குது என்கின்ற உணர்வில் நிற்கணும் என்பது என்னது? சொல்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப எளிமை. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். வள்ளுவ பெருமான் ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டார். அப்போது இது சொல்கிறது ரொம்ப ரொம்ப எளிமை, யார் வேணாலும் சொல்லலாம். அப்படி போகிற போக்கில் ரொம்ப இலவசமாக கிடைப்பது எது? அட்வைஸ் தான். அப்படி திருவருள் நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிற ஆளுக்கு முதல்ல அது இருக்கா? சொல்கிற ஆளுக்கு அது இருக்கானா? இருக்காது. எல்லோரும் என்ன செய்வாங்க? ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் நம்ம செய்கிற போது அந்த தற்போதும் இல்லாமல் ஒரு செயலை செய்வது என்பது எளிய செயல் அல்ல. அதனால் என்ன செய்தார்? தன் பணியை நீத்தல். இங்கே என்ன பொருள்? தன் பணியை நீத்தல். இந்த தன் பணியை நீத்தல் என்பதை என்ன செஞ்சார்? ஒரு நீட்டினார். தன்னை என்ன செஞ்சார்? தான்னார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தன் என்ற முனைப்பை விடுதல் எளிய காரியம் அல்ல, எளிய காரியம் அல்ல. அதனால் என்ன செஞ்சார்? ஒரு நீட்டினார். அதை தான்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? விடவே விடாதுங்க. இந்த தற்போதும் விடவே விடாது. இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறோம், நமக்கு இருக்கக்கூடிய பற்று இரண்டு வகையான பற்று. என்னது? புறப்பற்று, அகப்பற்று. புறப்பற்று என்பது என்னது? பொருள்கள், உடைமை மீது வைக்கிற பற்று. உடைமை மீது வைக்கிற பற்று என்னது? புறப்பற்று. அது என்னது? நம்ம வீடு, பொருள், வண்டி, வாகனம், இதெல்லாம் புறப்பற்று. இதையெல்லாம் ஒரு வகையில் விட்டாலும் விடலாம். இதையெல்லாம் விடலாம். யார் விடுவாங்க அப்படின்னு கேட்டால், யார் விடுவான்னு கேட்டால், ஏதாவது ஒரு காரணத்துக்காக விடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போது நம்ம குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறோம், அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்போ என்ன செய்யலாம்? எத்தனை லட்சம் செலவானாலும் அப்போ பொருள் மீது என்ன ஆகாது? அதை பற்றி ஒரு கவலையே இல்லை. அவன் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் தன் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு தேவைன்றது என்ன செய்வான்? அவனுக்கு அப்போ பொருள் பற்று என்னவா தெரியாது? பற்றாவே தெரியாது. அப்போ அதை லட்சம் என்ன கோடி என்ன செலவு செய்வான். அப்போ அவன் என்ன செஞ்சான்? அந்த இடத்துல அவனுக்கு என்ன இல்லை? பொருள் பற்று இல்லை. அந்த இடத்துல இல்லை, மற்ற இடத்துல இல்லையான்னு கேள்வி இல்லை. அந்த இடத்துல அவனுக்கு என்ன கிடையாது? பொருள் பற்று இல்லை. அதுபோல் இந்த புறத்திலே இருக்கிற பற்றுகள் ஒரு வழி யாராருக்கு வேணாலும் விடும். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு ரொம்ப வேண்டியவங்களுக்கு என்ன செய்வாங்க? எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க. மற்ற ஆளுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன செய்வாங்க? எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவாங்க. கணக்கு வழக்கே இருக்காது. அப்படி செலவு பண்ணும்போது அவருக்கு அப்போ என்ன இல்லை? அந்த பொருளை பற்றி ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை. நமக்கு வேண்டியவருக்கு எதையும் கொடுப்போம், வீடு கொடுப்போம், வாசல் கொடுப்போம், எது வேணாலும் கொடுக்குறோம். அப்போ அவரிடத்து நமக்கு என்ன இல்லை? அந்த பொருளின் மீதோ அந்த உடைமைகள் மீதோ நமக்கு பெரிய பற்று இல்லை. அப்போ ஒரு இடத்துல அதை விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. எதை? புறப்பற்றை விடுவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் எந்த நிலையிலும் அகப்பற்றை விட முடியாது. எந்த இடத்துலையும் எதை விட முடியாது? அகப்பற்றை விடவே முடியாது. காரணம்,
என்ன இதையெல்லாம் நம்ம ஏன் விடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளை கொடுக்கறது ஏழை இவற்றெல்லாம் விடுவதெல்லாம் எதற்காக? அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயம் அல்லது அவர் நம் மீது வைத்திருக்கிற ஒரு அபிப்பிராயம். இப்போ சில பேர் என்ன செய்வாங்க, நம்மளை ஐயா உங்கள் மாதிரி யார் இருக்கிறா அப்படின்னு 2 புகழ் தான் என்ன செஞ்சுருவாங்க, அந்த புகழ்ச்சியை மெயின்டைன் பண்ணணும். இவர் தர்மவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார், அட சும்மா இருக்க மாட்டேன், இவன் வேற நம்மளை தூக்கி விட்டுட்டான், அதுக்காகவாவது என்ன செஞ்சாகணும், செலவு பண்ணி ஆகணும். அப்போது அந்த 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 புறத்திலே இருக்கிற அந்த ப்ரெஸ்டேஜ் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன செய்வான், சில நேரங்கள் இதெல்லாம் செலவு செய்வான். ஆனால் எதற்காகவும் தன்னை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். எந்த இடத்துலையும் என்ன செய்ய மாட்டான், தன்னை அவன் விட்டு கொடுக்க மாட்டான். அப்போது அகப்பற்றை விடுதல் என்பது அரிதிலும் அரிது. அதனால தான் என்ன செய்தார், தான் பணியை நீத்தல் என்று அதை ஒரு நீட்டினார். நீள்கழல்கள் காட்டி, நீள்கழல்கள் சொல்கிறோமா இல்லையா, நீள்கழல்கள் காட்டி ஈசன் எந்த இணையடி நீளலேம்பர். அந்த நீளலே என்பது நீட்டுறதுக்கு என்ன காரணம், அது நம்ம எவ்வளவு கீழே இருந்தாலும் அது என்ன செய்கிறது, நாம் இருக்கிற இடம் தேடி வந்து நம்மை பற்றி அது ஈடேற்றம் செய்வதனால அந்த கழலை ஒரு நீட்டினார், நீளலேனர். அது என்னது, அதனுடைய பெருமை நோக்கி. அங்கே நீட்டியது எதுக்கு, அந்த திருவடியினுடைய பெருமை நோக்கி அதை என்ன செய்தார், ஒரு நீட்டினார். இங்கே அருமை நோக்கி. என்ன அருமை, விடுதல் அரிது என்பதனால என்ன செய்கிறாரு, கொஞ்சம் ஒரு நீட்டுகிறார். தான் பணியை நீத்தல். அப்போ தான் பணியை நீத்தல் என்பது என்னது, ஆன்ம சுத்தி. இதுதான் நமக்கு. இது எத்தனாவது நூறுப்பா, 9-10. சரி. ஏசில் நேயத்து அழுந்தல். இது என்னது, குற்றமில்லாத நேயம்னு என்னது, சிவம்தான் நேயம்னு சொன்னாவே இது சிவம்தான். அந்த சிவத்திலே அழுந்து நிற்றல், பேரின்பத்திலே அழுந்து நிற்றல். அப்போது அந்த சிவத்திலே அழுந்து நிற்பது தான் என்னதுங்க, ஆன்ம லாபம். அப்போது தசகாரியத்தில் 9 காரியங்கள் நிகழ்வது எதற்காக, இந்த 10வது காரியத்துக்காக தான். 10வது காரியம் எது, சிவபோகம். இந்த சிவபோகத்தை நோக்கித்தான் முதல்ல இருக்கிற 9 காரியங்கள். முதல்ல சொல்லக்கூடிய 9 காரியங்களும் படிகள் தான். அது ஒவ்வொரு படியாக ஏறினா எங்கே வந்து சேரணும், கடைசியாக நம்ம போக வேண்டிய டார்கெட், போய் சேர வேண்டியது அந்த திருவடி பேரு என்று சொல்லக்கூடிய சிவபோகம்தான். அதனால் அதுக்கு ஒரு அடை போட்டார். என்னது, ஏசில் என்னது, குற்றமில்லாத. அப்போது 10 காரியங்களில் 9 காரியத்தில் ஒரு குற்றம் இருக்குது. இந்த காரியத்தில் தான் அந்த குற்றம் இல்லை. அப்போ அதில் என்ன குற்றம் இருக்குது, இதில் என்ன குற்றம் இல்லை? அந்த 9 காரியங்கள் எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் விட வேண்டியது, அதை விட்டுத்தான் ஆகணும். அதுலேயே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அப்போது அதை என்ன செஞ்சாகணும், விட்டு விட வேண்டும். ஒரு கால எல்லையில் அவற்றை நாம் என்ன செய்யணும், விடணும். அப்போ விட வேண்டும் என்கின்ற அளவில் அது என்னது, குற்றமுடையது தான். ஆனால் இது எந்த நிலையிலும் விடக்கூடாது. அதனால் இது என்னது, குற்றமில்லாதனா இதுதான் நம்ம முடிந்த முடிவாக இருக்கக்கூடியது. எனவே ஏசில் நேயம், குற்றமில்லாத நேயம். அதில் என்ன செய்யணும், அழுந்துதல் என இவற்றில் அடங்குமன்றே என்று இதை ஞானத்தினுடைய பயன், ஞான வாய்மையின் பயன் 3 வகைப்படும். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று 3ஆக காட்டுகிறார். சரி, இந்த 3ஐயும் நாம் பார்க்கணுன்னா தசகாரியத்தை ஒருவாறு பார்க்கணும். தசகாரியத்தை பார்க்குற போது நாம் ஏற்கனவே பார்த்தோம். இந்த அவத்தை என்னதுங்க, நின்மல அவத்தை. இந்த நின்மல அவத்தை என்று சொல்லும்போது அவத்தை எத்தனை, 5 அவத்தை உண்டு. நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுளுத்தி, நின்மல துரியம், நின்மல
துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய 5 அவத்தைகள் உண்டு. இதில் முதல்ல இருக்கக்கூடிய அவத்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நின்மல சாக்கரம். நின்மல சாக்கரம். நின்மல சாக்கரம்னா என்னது? நனவு நிலை. சுத்த அவத்தையில் நனவு நிலை. சுத்த அவத்தையில் நனவு நிலை. இந்த அவத்தையில் தசகாரியத்தில் எத்தனை காரியம் இருக்குது? 4 காரியம் இருக்குது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். நின்மல சாக்கரத்தில் 4 காரியம், தசகாரியத்தில் இருக்கக்கூடிய 4 காரியம் உண்டு. எது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் என்று சொல்லக்கூடிய 4 காரியங்கள் உண்டு. 4 காரியங்கள் உண்டு. இந்த 4 காரியங்களும் இப்போ நம்ம சொன்னக்கூடிய மேலே சொன்ன இல்லைங்களா பாட்டில் ஆன்ம தரிசனம்னு சொன்னோமா இல்லையா? இந்த ஆன்ம தரிசனத்துக்கு முந்தைய நிலை. ஆன்ம தரிசனத்துக்கு முந்தைய நிலை தான் இப்போ நாம் சொன்னக்கூடிய நின்மல சாக்கரம். நின்மல சாக்கரம். அப்போ நாம் இப்போ பார்த்தோமே இல்லைங்களா, ஆன்ம தரிசனம்னு சொன்னோமா இல்லையா? ஆன்ம தரிசனம் அது எதுன்னு கேட்டிங்கன்னா 2வது அவத்தை. 5 அவத்தையில் அவத்தை என்னது? நின்மல சாக்கரம். 2வது அவத்தை நின்மல சொப்பனம். 3வது அவத்தை நின்மல சுளுத்தி. 4வது அவத்தை நின்மல துரியம். 5வது அவத்தை நின்மல துரியாதீதம். இது 5ஆ சொல்கிறது. தசகாரியத்தை எத்தனையா சொல்கிறோம்? இப்போ 5ஆ சொல்லியிருக்கிறோமா இல்லையா? 5ஆ சொல்லலாம். இப்போ நம்ம போன பாட்டில் எத்தனையா சொன்னோம்? 3ஆ சொன்னோம். அப்போ 3 இது ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம். இந்த 3ம் இந்த 5ல் எங்கே அடங்கும்? அந்த 3 கொண்டு இதில் இந்த 5ல் அடக்கணும்னா நின்மல சாக்கரத்தில் எதுவும் இல்லை. அந்த 3ல் எதுவும் அடங்காது. அது நிலை. அது கணக்கில் வரல. இப்போது சிவப்பிரகாச ஆசிரியர் உமாபதி சிவனார் நின்மல சாக்கரத்தை சொல்லலை. நின்மல சாக்கரத்தை சொல்லலை. எதை சொல்லியிருக்கிறாரு? நின்மல சொப்பனம் சொல்லியிருக்கிறார். நின்மல சொப்பனம். நின்மல சொப்பனம் என்பது என்னது? ஆன்ம தரிசனம். நம்ம இப்போ அதில் 3 பார்த்தோமா இல்லையா? அதில் இருப்பது என்னது? ஆன்ம தரிசனம். இந்த ஆன்ம தரிசனம் என்பது எதில் அடங்குகிறது? நின்மல சொப்பனம். இந்த 2வது அவத்தை தான் ஆன்ம தரிசனம்னு சொல்லிட்டார். 2வது அவத்தையை சொல்லிட்டார். அப்போ 3வது அவத்தை என்னது? நின்மல சுளுத்தி. அதை சொல்லலை. 4வது அவத்தையை சொல்லியிருக்கிறார். 4வது அவத்தையை சொல்லியிருக்கிறார். 4வது அவத்தை என்னது? நின்மல துரியம். நின்மல துரியம். அந்த துரியம் என்பதை இவர் என்ன சொல்கிறாரு? ஆன்ம சுத்தின்னு சொல்கிறார். ஆன்ம சுத்தின்னு சொல்கிறார். அப்புறம் 5வது அவத்தை நின்மல துரியாதீதம். நின்மல அதை இவர் என்ன சொல்கிறாரு? ஆன்ம லாபம்னு சொல்கிறார். புரியுதுங்களா? 5 அவத்தையை 3 அவத்தையாக சொல்லிட்டார். எது? 2, 4, 5. எதை சொல்லலை? 1ஐயும் 3ஐயும் சொல்லலை. 3ஐயும் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய நின்மல சாக்கரம் என்பதில் தசகாரியத்தில் இருக்கக்கூடியது எது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். இந்த 4 காரியம் அங்கே இருக்கா இல்லையா? இது மலங்கள் நீங்காத நிலை. மலங்கள் நீங்காத நிலை. மலங்கள் நீங்காத நிலை. அதனால் இதை அவர் கணக்கில் எடுத்துக்கல. மலங்களோடு கூடிய நிலை ஆதலினாலே முதல்ல இருக்கக்கூடிய அந்த அவத்தையை அவர் எடுத்துக்கலை. அப்புறம் மலம் நீங்கலைன்னா அது என்னங்க? நின்மல சாக்கரம். நின்மலம்னு சொல்லிட்டீங்க. மலம் இருக்கே அப்படின்னா அப்போ என்னது? அங்கே மலங்கள் நீங்குவதற்கான தகுதியை பெற்று நிற்கிறது. அப்போ தான் அது நீங்கிறதுக்கு என்ன ஆகிட்டான்? மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இத்தனை நாள் நல்லா பர்மனெண்ட்டாக உட்காந்துருந்தவன் சரி கிளம்பலாம், இனிமேல் இந்த ஆன்மாவில் இருக்க முடியாதாட்டிருக்குது, கிளம்ப வேண்டிதான் அப்படின்னு அவன் என்ன ஆகிட்டான்? எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிட்டு ரெடியாக இருக்கிறான். இனி வேறு ஆளை பார்க்க வேண்டியதான். இனி இவன்ட்ட உட்காந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு என்னது? இந்த தத்துவ கூட்டங்கள் வினைகள் எல்லாம் என்ன செய்யுது? இந்த ஆன்மாவை விட்டு நீங்குவதற்கு தயாராக இருக்கிற நிலை தான் என்னது? நின்மல சாக்கரம். அதனால் அதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே சிவப்பிரகாசத்தில் அது என்ன தான் இருந்தாலும் அவன் இன்னும் இருக்கிறான். இன்னும் மலங்கள்லாம் என்ன ஆகலை?
நீங்கள். அதனால் முதல் அவத்தையை எடுத்துக்கல. ரெண்டாவது அவத்தை ஆன்ம தரிசனம்னு சொல்லிட்டார். மூணாவது அவத்தை இருக்குது பாருங்கள், நிர்மல சுளுத்தியில் தசகாரியம் எதுவும் இல்லை. இந்த காரியத்தில் சுளுத்தியில் என்ன கிடையாது, தசகாரியம் எதுவுமே இல்லை. அதனால் அதையும் எடுத்துக்கல. அடுத்து நாலாவது அஞ்சாவது அவத்தை எடுத்துக்கிட்டார். 3 எடுத்துக்கிட்டாரு, 2 எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலங்கிறது காரணம், முதல்ல இருக்கக்கூடிய நிர்மல சாக்கரம் என்பது மலங்களோடு கூடிய நிலை, எனவே அதை எடுத்துக்கல. மூணாவது இருக்கக்கூடிய நிர்மல சுளுத்தி என்பதில் தசகாரியங்கள் எதுவுமே நிகழ்வது இல்லை. எனவே எஞ்சி நிற்கின்ற 3 அவத்தைகளை ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்மலாபம் என்று 3 பெயர் வைத்து எடுத்துக்கொண்டார். ஆனால் இப்போ நாம் பார்க்கிற போது வரிசையாக பார்க்கணும். வரிசையாக பார்த்தா தான் இந்த செய்தி கொஞ்சம் விளங்கும். எனவே அந்த வகையில் முதல்ல நிர்மல சாக்கரம் என்பதில் நிகழக்கூடிய தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், இது என்ன அப்படிங்கிறது ஒருவாறு நாம் பார்க்கலாம். இதற்கு நமக்கு நம்முடைய பஞ்சாக்கர பகருடையில் இதை கொஞ்சம் விரிவாக நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் நம்முடைய வையாபுரி ஐயா அவர்கள் ரொம்ப விரிவாக இதை எழுதியிருக்கிறாங்க. அதில் நமக்கு தேவையான பகுதிகளை மட்டும் நான் அங்கேருந்து சிலவற்றை உங்களுக்கு சொல்லலாம் என்று கருதி இருக்கிறேன். ஏன்னா அந்த வகையில் இப்போது பஞ்சாக்கர பகருடை என்கின்ற நூலில் இந்த தசகாரியத்தை சொல்லக்கூடிய பகுதி அதை அவர் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கிறார். அவ்வளவு நமக்கு வேண்டியதில்லை. அதில் நமக்கு அந்த அவத்தை பற்றிய செய்திகளை மட்டும் தொட்டு காட்டினா சிறப்பாக இருக்கும். எனவே அங்கேருந்து சில செய்திகளை உங்களுக்கு சொல்லலாம். இப்போ நிர்மல சாக்கரம் என்பதில் முதல்ல நிகழக்கூடியது எது, தத்துவ ரூபம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காயம், இந்த உடம்பு பிருத்திவி முதல் கலை ஈராக உள்ள தத்துவங்களால் ஆனது என்று பொதுவாக உணர்தல். மண் முதலாக கலை ஈராக இருக்கக்கூடிய தத்துவ கூட்டங்கள் மாயையினுடைய காரியம் என்று பொதுவாக அறிந்தால் அதுக்கு என்ன பேர், தத்துவ ரூபம்னு பேர். தத்துவ ரூபம். இந்த உடம்பு முதலாகியவை எல்லாமே மாயேயம், இவையெல்லாம் மாயேயம். இந்த உடம்பு ஆன்மா அல்ல. ஆன்மா உடம்பிற்கு வேறாக ஒன்று உண்டு. நாம் எங்கே பார்த்தோம், 3ஆம் நூற்பால் பார்த்தோமா இல்லையா? எதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தோமா இல்லையா? இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை, நல்லா வந்தோம். அப்போ இது பொதுவாக இந்த அளவில் அறிந்திருந்தால் நமக்கு என்ன நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம், தத்துவ ரூபம் நிகழ்ந்ததாக பொருள்படும். உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்கின்ற அளவில் நாம் அறிந்திருந்தால் அதுக்கு என்ன பேர், தத்துவ ரூபம். சரி, ரெண்டாவது இருக்கக்கூடிய தசகாரியத்தில் ரெண்டாவது இருப்பது தத்துவ தரிசனம். இந்த தத்துவ தரிசனமாவது உடம்பில் உள்ள கருவிகள் அறிவற்றவை. முதல்ல இந்த உடம்புக்கு வேற ஆன்மா உண்டுன்னு நினச்சோம். இப்போ என்னது, இந்த உடம்பினுடைய இயல்பு என்ன அப்படின்னு அறியணும். என்னது, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற அந்தக்கரணங்கள் முதலிய கருவிகள், உடம்பில் இருக்கக்கூடிய அந்தக்கரணம், வித்தியா தத்துவம் போன்ற கருவிகளெல்லாம் என்னது, அறிவற்றவை. அவை சடம். எனவே இவை ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதற்காக திருவருளால் கூட்டப்பட்டவை. இந்த கருவிகளெல்லாம் சடம். இந்த சடமாகிய இவற்றை யார் கூட்டியிருக்கிறார், பெருமான் தனது கருணையினாலே ஆன்மாவிற்கு கூட்டியிருக்கிறான். இந்த கருவிகளை கொண்டு தான் ஆன்மா அறியும். கருவிகள் இல்லாமல் ஆன்மா அறியாது. ஆனால் இந்த கருவிகள் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை கொடுக்குமானா கொடுக்காது. அவையெல்லாம் என்னது, சடம். அப்போ அதை துணையாக கொண்டு ஆன்மா அறிய வேண்டும். அறிவிப்பவன் யார், இறைவன் கருவிகளின் வாயிலாக ஆன்மாவுக்கு அறிவு விளக்கத்தை செய்கிறான். எனவே இவையெல்லாம் தானாக இயங்காது. இந்த கருவிகள்லாம் தானாக இயங்காது. அதெல்லாம் என்னது, அறிவற்ற சடம். ஆன்மா என்னது, சிற்றறிவு.
அறிவித்தால் அறியும். எனவே இந்த அளவில் அறிந்து கொண்டால் அதுக்கு என்ன பேருங்க? தத்துவ தரிசனம். அப்போது தத்துவங்கள் உடம்பிற்கு உயிருக்கு வேறானது என்று அறிந்தால் ரூபம், அது பொதுவாக அறிதல். சிறப்பாக அறிதலாவது அந்த தத்துவ கூட்டங்கள்லாம் சடம், தானாக ஆன்மாவை அவை கூடாது, அப்போ கூட்டினது யார்? பெருமான் தான் இவற்றை நமக்கு கூட்டி இருக்கிறான் என்கின்ற அறிவில் அறிந்தால் அதுக்கு என்ன பேர்? சிறப்பாக அறிதல்னு பேர். முதல்ல பொதுவாக அறிந்தால் ரூபம், சிறப்பாக அறிந்தால் தரிசனம். எனவே அந்த வகையில் அறிந்தால் அது என்னது? தத்துவ தரிசனம். சரி, மூன்றாவது தத்துவ சுத்தி. இத்தகைய உடம்பே நான் எனக் கருதி அதில் தோய்ந்து கிடந்த ஆன்மா இங்கனம் உணர்ந்தபின் அதில் தோய்ந்து நிற்றலிருந்து நீங்குதல். இப்போ இதுவரைக்கும் அடடா நம்ம இதுதான் உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த உடம்பு நான் இல்லைன்னு அறிஞ்சாச்சு. இந்த உடம்பு நமக்கு பெருமான் தான் கூட்டி விற்றுருக்கிறான். இந்த உடம்பை வைத்து கொண்டு நாம் சிவத்தை அறியவே முடியாது. இது நமக்கு ஞானத்திற்கு பயன்படாது, ஞானத்திற்கு பயன்படாது என்று அறிந்து இவற்றை விட்டு அறிவினால் நீங்குதல்னா பிசிக்கலாக நீங்கிறது இல்லை, உடம்பால் நீங்கிறது இல்லை. என்னது? அறிவினால் இவை நமக்கு எந்த பயன் தராது என்று அறிந்து அவற்றின் மீது இருக்கிற பந்தத்தை விடுதல். கருவிகளை விட்டு நீங்குதல் என்பது அவற்றின் மீது வைத்திருக்கிற பற்றிலே இருந்து நீங்குதல், அதுதான் நீங்குதல்னு பொருள். நம்ம அடிக்கடி இந்த சொல்ல பயன்படுத்துவோம். நீங்குதல் என்று சொன்னால் அது என்னது அர்த்தம்? அறிவினால் தான் நீங்கி நிற்கணுமே வழிய பொருளால் நீங்கி நிற்பதல்ல. பொருளால் நீங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொருளால் நீங்கி இருந்தாலும் அறிவு என்ன செய்யாது? நீங்காது. சில பேர்த்துக்கு பொருள் நீங்கி இருக்கும், அறிவால் என்ன இருக்கும்? அதன் மீது ஒரு ஷார்ப் கார்னர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னுடையது. என்ன சொல்கிறோமா இல்லையா? ஒரு வீட்டை விற்றுட்டோம், வண்டியை விற்றாலும் என்ன செய்வோம்? அதை பார்க்கும்போது இது நம்ம வண்டிங்க, இது நம்ம வண்டிங்கன்னு சொல்லிகிட்டு இருப்போம். வண்டியை விற்றாச்சு, பணம் வாங்கியாச்சு, செலவு பண்ணியாச்சு. அந்த வண்டியை பார்க்கும்போதெல்லாம் நம்ம வண்டி, இது நம்ம வீடு தாங்கன்னு இருப்போம். அதெல்லாம் என்னது? அந்த பொருள் நீங்கினாலும் அதன் மீது என்னென்ன நீங்களே பற்று நீங்களைன்னு அர்த்தம். பொருள் நீங்கியாச்சு, இன்னும் பற்று நீங்கலை. அப்போ அதெல்லாம் நீங்குதல் அல்ல. நமக்கு என்ன இருக்கணும்? அந்த வீட்டிலையே இருந்தாலும் இது நம்ம வீடு இல்லைன்னு நினைக்கணும். நாம் வீட்டை விற்றதுக்கப்புறமே நமக்கு இன்னும் நம்ம வீடுன்னு நினப்பு இருக்குது. வீட்டில் இருந்துக்கிட்டே என்ன நினைக்கக்கூடாது? இது நம்ம வீடுன்னு நினைக்கக்கூடாது. அது இருந்தால் என்ன, இல்லாட்டி என்னன்னு நினைக்கணும். இது என்றைக்கு வர்றது பாருங்கள். எனவே அதுக்கு தான் என்னதுங்க? நீங்குதல்னு பேர். அப்படி நீங்கி நின்றால் அதுக்கு என்ன பேர்? தத்துவ சுத்தி. எனவே இந்த தத்துவ சுத்தி என்பது நமக்கு பொருளை அறிவினால் நீங்கி நிற்றல் என்கின்ற நிலையை நமக்கு காட்டுகிறது. இப்போ இது எப்படி வாய்க்குன்னு சொன்னால் குருநாதரது தீக்கையினால். இப்போ இதற்கு தான் ரொம்ப முக்கியமாக தேவை என்னது? குருநாதரது தீக்கை. அப்போது இந்த குருநாதரது தீக்கையினாலே, அதாவது ஆதித்தனுடைய கிரகணத்தினாலே, இது அந்த சூரிய ஒளியினாலே, சூரியனது ஒளியினாலே மருள் விளக்கு என்னது? விளக்கு இரவில் என்ன செய்யும்? ஒளியை காட்டி கொண்டு இருக்கும். ஆனால் சூரியன் வந்துட்டா அந்த விளக்குனால் என்ன ஆவதில்லை? ஒரு பயனும் விளைவதில்லை. அது இருக்கும், ஆனால் அதனால் என்ன ஆகாது? அந்த விளக்கினுடைய ஒளி நமக்கு எந்த பயனையும் தராது. அதுபோல் நமக்கு ஞானம் நிகழ்ந்த நிலையில் இந்த உடம்பு முதலானவை உலகத்தை காட்டி கொண்டு நிற்கும். ஆனால் இந்த அறிவு என்ன செய்யாது? அதில் அழுந்தாது. எதை அழுந்து நிற்கும்? திருவருளில் அழுந்து நிற்பதுனால சூரியன் வந்தாச்சு. எனவே அது என்ன செய்யாது? இந்த விளக்கு எரிஞ்சா என்ன, அணைஞ்சா என்ன. எனவே இவை காட்டி கொண்டு இருக்கின்ற உலக விடயங்கள் இந்த ஆன்மாவுக்கு என்னாகாது? காட்சிப்படாமல் இருக்கும். எனவே அப்படி அந்த விளக்கு இருந்தும் அது பயனில்லாதது போல அவற்றில் என்ன செய்யணும்? அவளை மயங்காது நிற்கின்ற நிலை தான் என்னது? அந்த நிலை. அப்போது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. அடுத்தது ஆன்ம ரூபம். இப்போ ஆன்ம ரூபம்னு என்று சொல்லுகிற போது இங்கே நம்முடைய ஆசிரியர் கண்ணை ஓமையாக காட்டுகிறார். நாம் பல முறை பார்த்துருக்குறோம். கண் என்பது நம்ம முன்னாடி எத்தனாவது பாட்டில் பார்த்தோம்? 66, அப்புறம் 57, 58, 58வது பாட்டிலையும்
66வது பாட்டிலையும் ஆன்மாவை என்ன செய்கிறோம்? கண்ணுக்கு ஓமையாக காட்டுகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த ஓமை கண்ணு தான். அதே ஓமையை தான் இங்கே ஆசிரியர் காட்டுகிறார். இங்கே கண்ணுக்கு அவத்தை உண்டுங்கிறார். கண்ணுக்கு 3 அவத்தை உண்டு. என்னது? கேவலம், சகலம், சுத்தம். எதுக்கு? கண்ணுக்கு 3 அவத்தை உண்டுங்கிறார். என்னது? இருள்விழி, மருள்விழி, தெருள்விழி. இந்த கண்ணை என்ன சொல்கிறாரு? 3 சொல்லால் குறிக்கிறார். முதல் என்ன சொல்கிறாரு? இருள்விழி, 2வது மருள்விழி, 3வது தெருள்விழி. முதல்ல இருள்விழி என்பது என்னது? கேவலம், இருட்டில் இருக்கிற கண்ணு இருட்டில் இருக்குது. அப்போ அந்த கண்ணு என்ன கண்ணு? இருள்விழி. ஏன்னா அது விழிச்சு பார்த்தாலும் அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா அது எதில் இருக்குது? இருட்டில் இருக்குது. இருட்டில் அது முயன்றாலும் எதையும் காண முடியாது. எனவே இருள்விழி என்பது கேவலம். விழிக்கு கேவலம். இரவு நடுராத்திரி 12 மணிக்கு கண்ணை திறந்து பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்போ கண் விழித்து தான் இருக்கும், பார்ப்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் அங்கே என்ன இருக்காது? அங்கே ஒன்றும் பார்வையில் ஒன்றும் விளக்கம் இருக்காது. அதுதான் என்னது? கேவல நிலைன்னு பேர். அப்புறம் மருள்விழி என்பது சகலம். இங்கே என்ன உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கினுடைய துணை உண்டு. சும்மா அங்கொன்று இங்கொன்றாக சில விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கும். அந்த விளக்குகளின் வழியாக இந்த கண்ணுக்கு காட்சி நிகழும். ஆனால் அது எப்படி இருக்காது? தெளிவான காட்சியாக இருக்காது. எப்படி காட்டும்? ஐயத்தோடும் திரிவோடும் அது காட்டும். அப்போது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும்? அந்த மங்கலான வெளிச்சம், அதில் இது பாம்பா கயிறா என்கின்ற ஒரு ஐயம் வரும். அப்போ பாம்பை கயிறாவும் நினைக்கலாம், கயிறை பாம்பாவும் நினைக்கலாம். மாறி நினைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்புறம் ஒரு பொருளை முழுமையாக பார்க்க முடியாது. எப்படி பார்ப்போம்? ஏகதேசமாக தான் பார்ப்போம். ஏன்னா அது அந்த விளக்கு ஒளியில் கொஞ்சம் தான் தெரியும். அது விடிக்கிறதுக்கப்புறம் தான் பார்த்தா அதனோட முழு பரிணாமமும் நமக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய பொருள், ஒரு மலையே இருக்குதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு மலை இருக்குது, இங்கே ஒரு விளக்கு எரிஞ்சிட்ருக்குது. இந்த விளக்கு வெளிச்சத்தில் அந்த மலையை பார்த்தோம்னா என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு கருகருன்னு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுமோடைய அதனுடைய முழு பரிணாமம் நமக்கு தெரியாது. அப்போது ஒரு காட்சி எப்படி தெரியாது? ஒன்று ஐயமாக நிகழும், திரிவாக நிகழும், இல்லைன்னா எப்படி நினைக்கும்? மயக்கமாக நிகழும். தெளிந்த காட்சி நிகழாது. எப்போது? விளக்கை துணை கொண்டு காணுகிற போது அந்த காட்சி எப்படி இருக்கும்? மயக்க காட்சியாக தான் இருக்கும். அதை என்ன சொல்கிறாரு? மருள்விழின்றார். அதுக்கு மருள்விழி. அது சகல நிலை. நம்ம ஆன்மா சகல நிலையில் இருப்பது போல் அதுக்கு விழிக்கு சகல நிலை என்னது? மருள்விழி. அப்புறம் தெருள்விழி என்பது சுத்த நிலை. சூரியன் வந்த நிலையில் அந்த கண் காணுகிற காட்சி. அது எப்படிப்பட்ட காட்சிங்க? ரொம்ப தெளிவான காட்சி. அதில் ஐயம் கிடையாது, திரிபு கிடையாது, மயக்கம் கிடையாது. ஐயம், திரிபு, மயக்கம் முதலாகி எந்த விதமான அந்த தடைகளும் இல்லாது தெளிவான ஒரு காட்சி. உள்ளதை உள்ளபடி காணுகிற ஒரு காட்சி. தான் என்னது? தெருள்விழின்னு சொல்கிறோம். இப்போ அப்படியே ஆன்மாவுக்கு, இந்த கண்ணுக்கு சொன்னதை அப்படியே எங்கே கொண்டு வரணும்? ஆன்மாவுக்கு சொன்னீங்கன்னா, ஆன்மாவுக்கு 3 அவத்தை உண்டு. எனவே அது என்ன சொல்கிறாரு? இருளான்மா, மருளான்மா, தெருளான்மா. இப்போ இருளான்மா என்கின்ற நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்நிலையில் ஆன்மா, ஆணவமலம் என்ற 2 மட்டும் உண்டு. என்னென்ன இருக்குது? ஆன்மா உண்டு, ஆணவமலம் உண்டு. வேறு எதுவும் அங்கே இல்லை. சிவமில்லாத நிலை ஒன்று உண்டா அப்படின்னா, அங்கே சிவம் உண்டு. அங்கே என்ன நிகழாது? அனுபவம் நிகழாது, காட்சி நிகழாது. சிவம் அங்கே இருக்குது, ஆனால் எப்படி இருக்குது? அடங்கி நிற்கிறது. சிவம் அடங்கி நிற்கிறது, அங்கே காட்சி நிகழாது. அப்போ அங்கே காட்சி நிகழ்வது என்னது? ஆணவமும் ஆன்மாவும் தான். 5 எழுத்தில் மா ய. மா என்பது எதை காட்டும்? மலத்தை குறிப்பது. மா என்பது மலத்தை குறிப்பது, யா என்பது உயிரை குறிப்பது. இப்போ நமசிவாய என்கிற 5 எழுத்தில் கேவல நிலையில் 2 எழுத்து தான் தொழில். யகரமாகிய உயிரும் மகரமாகிய மலமும். ம ய என்பது. ம ய என்கிற நிலையில் நின்னா அதுக்கு என்ன பேர்?
இருளான்மா. அது இருளான்மா. அங்கே ஆணவம் மட்டும்தான் அங்கே இருக்கும். எனவே ஆன்மா அறிவுடையதாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்காது, அங்கே அறிவு தொழில்படாது. ஏன்னா ஆணவமலம் என்ன செஞ்சிருக்கு, முழு மறைப்பை செய்திருக்கிறது, முழு மறைப்பை செய்து இருக்கிறது. இந்த நிலையில் ஆன்மாவுக்கு என்ன பேர், இருளான்மான்னு பேர், இருளான்மான்னு பேர். அப்போ மருளான்மா என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆணவத்தோடு இன்னொன்று கூடுகிறது, இன்னொன்று அது என்னது, திரோதானம். இன்னொன்று திரோதானம், அது என்னது, நா என்கின்ற திரோதானம். அப்புறம் மாயாமலம், மாயாமலம், கண்மமலம். இந்த திரோதானம் வந்தாவே அதோட என்ன வந்துருச்சு, மாயையும் கண்மமும் உடன் சேர்ந்து வரும். எனவே இப்போ எப்படி இருக்குது, ந அதாவது ய ந ம நமசிவாய் என்பதில் இப்போ என்னென்ன இருக்குது, ய ந ம. சீவா இல்லை, சீவா இல்லை. எப்படி இருக்குது, யகரமாகிய உயிர், நகரமாகிய திரோதானம், மகரமாகிய மலம். இந்த மூணு இருக்கிற நிலை என்னது, ய ந ம. இந்த நிலைக்கு என்ன பேர், மருளான்மா, மருளான்மான்னு பேர். இந்த நிலையில் ஆணவ மலத்தினுடைய செறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கேவலத்தில் இருந்ததை விட சகலத்தில் ஆணவ மலத்தினுடைய செறிவு எப்படி இருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், கொஞ்சம் குறைஞ்சிரும். காரணம், அங்கே முழு மயக்கத்தை செய்த ஆணவ மலம், முழு அறியாமையை செய்த ஆணவ மலம் இங்கே என்ன செய்யுது, மயக்கத்தை செய்கிறது. அங்கே எந்த பொருளும் தெரியாமல் இருந்தது, இங்கே என்ன செய்யுது, ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ வருது, ஏதோ போகுது அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த இருட்டினுடைய செறிவு என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. முதல்ல எதிர்த்த மாதிரி யார் நிற்கிறாங்கன்னே தெரியல, அது ஒரு நிலை. இப்போ என்னாச்சு, யாரோ நிழலாடுது, யாரோ வர மாதிரி இருக்குது, போகிற மாதிரி இருக்குது, நிழலாடுதுன்னு என்ன அர்த்தம், அந்த இருட்டினுடைய செறிவு குறைந்திருக்கிறது என்று பொருள்படும். எனவே இங்கே என்ன ஆகிறது, அது செறிவு குறைந்திருக்கு. ஏன் குறைந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாயாமலமும் கண்மமலமும் ஆகிய இரண்டும் என்னதுங்க, விளக்கு. இந்த ரெண்டு என்னது, விளக்கு. மாயா தனு விளக்கு நம்ம பார்த்துருக்குமா இல்லையா, மாயா தனு விளக்கு. அப்போது முழு இருட்டாக இருந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ரெண்டு அகல் விளக்கை பற்றி வச்சாச்சு. அப்போ அந்த அகல் விளக்கு என்ன செய்யும், அதன் அளவில் ஒளியை தந்து கொண்டு இருக்கும், அதன் அளவில் ஒளியை தந்து கொண்டு இருக்கும். எனவே இப்போ என்ன இருக்கும், அந்த செறிவு என்பது சிறிது குறைந்து என்ன செய்யும், எதையுமே அறியாமல் இருந்த இந்த ஆன்மா உலக விடயங்களை நுகர்ந்து நிற்கும். கேவலத்தில் எதையும் அறியாமல் இருந்தது, இப்போ என்ன செய்யுது, உலக விடயங்களை அறிந்து நிற்கும். எனவே அப்படி அறிகிற போதும் இது எப்படி அறியும், இப்போ அறியுதே அப்படின்னு சொன்னால் அந்த அறிவு எப்படி இருக்கும், மயக்க அறிவு. அறிந்தாலும் எப்படி அறியும், மயக்க அறிவாக தான் அறியும். இது அறியுதே நல்லா அறியுமான்னு கேட்டால் அறியாது. எப்படி அறியும், மயக்க அறிவாக தான் அறியும். ஏன் மயக்க அறிவு அறிகிறது என்று சொன்னால், அந்த ஆணவ மலம் அந்த வேலையை செய்யும், ஆணவ மலம் அந்த வேலையை செய்யும், மயக்கத்தை செய்யும். காரணம், நல்லதை கெட்டதாக காட்டும், கெட்டதை நல்லதாக காட்டும். இதுதான் ஆணவ மலம் செய்யக்கூடிய வேலை. எனவே அந்த பகையை துணை என்றும் துணையை பகை என்றும் காட்டி நிற்கின்ற நிலை என்னது, மருளான்மா. அதுக்கு என்ன பேர், மருளான்மான்னு பேர். அப்புறம் அடுத்து மூணாவது நிலை என்னது, தெருளான்மா. தெருளான்மா என்பது மூன்றாவது நிலை. அந்த நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருள் ஆன்மா. அருள் ஆன்மா, மாயாமலம், ஆணவமலம் என்ற நான்கும் உண்டு. இங்கே என்னென்ன இருக்குது, ஆணவமலம் உண்டு, மாயாமலம் உண்டு, ஆன்மா உண்டு, அருள் உண்டு. திரோதானம் இங்கே இல்லை. திரோதானம் என்னாச்சு, அருளாகிவிட்டது. திரோதானம் அருளாயிருச்சு. வினை என்பது கெட்டு போகும். மாயாமலமும் ஆணவமலமும் உண்டு. இதில் அருள் ஆன்மாவுக்கு உண்மை அறிவு நிகழ்வதற்கு துணை செய்யும் எது, திருவருள். திருவருள் என்ன செய்யும், இப்போது உண்மை அறிவு விளங்குவதற்கு துணை செய்து கொண்டு நிற்கும். எனவே மாயாமலம் இருக்கும், ஆனால் அது என்ன செய்யாது, அருள் வயப்பட்டு அருளாகவே நிற்கும். இப்போ மாயாமலம் உண்டு எதில், தெருளான்மாவுக்கு மாயாமலம் உண்டு, ஆனால் அது என்ன செய்யும், அருள் நிகழ்வதற்கு துணை செய்யும். இது அப்படியே போன பாட்டு பாருங்கள். போன பாட்டு நம்ம என்ன பார்த்தோம், அருளினில் அருளினில் ஒளியாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். அப்போ ஆன்மா அருளில் நின்னா இந்த மாயாகாரியங்கள் என்ன செய்யும், துணை செய்து நிற்கும்,
துணை செய்து நிற்கும். அப்போது நம்ம மருளில் நின்னோம்னா அவை இருளாய் நிற்கும். எது இந்த மாயாகாரியங்கள் நாம் மருளில் நின்னால் அது என்ன செய்யும்? நமக்கு இருளாய் நிற்கும். நாம் அருளில் நின்னால் இவை என்ன செய்யும்? துணை செய்து நிற்கும். அதான் இங்கே மாயாகாரியம் உண்டு, மாயாகாரியம் உண்டு. இப்போ தெருள்நிலை தெருளான்மா யார்? நமக்கு தெரிஞ்சது யார்? தெருளான்மானா யார்? சீவன் முத்தர்கள். சீவன் முத்தர்கள் தான் தெருளான்மா. அவர்களுக்கு இந்த உடம்பு என்ன செய்யுது? துணை செய்து கொண்டு இருக்கிறது. 3000 ஆண்டு திருமூலர் யோகம் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த உடம்பு என்ன செஞ்சுருக்கு? துணை செய்து கொண்டு நிற்கிறது. நமக்கு துணை செய்யுதா அப்படின்னா செய்யுதா இல்லையாங்கிறது பூசியில் உட்காந்து பார்க்கும்போதே தெரியும். எவ்வளோ நேரம் உட்காடுறோம், அந்த உட்காரும் போதே அந்த உடம்பு நமக்கு உபகாரமாக இருக்கா இல்லை என்ன செய்யுதுங்கிறத அவரவர் அனுபவத்தில் காண்க. அது துணை செய்து கொண்டு இருந்தால் அவங்கெல்லாம் யார்? தெருளான்மா. யாராருக்கு இந்த உடம்பு பூசையில் துணை செய்கிறதோ அவர்களெல்லாம் என்ன ஆன்மா? தெருளான்மா. ஏனையோர் அவரவர் கண்டுகொள்க, அவரவர் கண்டுகொள்க. எனவே அந்த வகையில் அருளாக நிற்கும். இங்கே தெருளான்மாவுக்கு என்ன உண்டு? ஆணவ மலம் உண்டு. தெருளான்மாவுக்கு ஆணவ மலம் உண்டு. அது எப்படி இருக்கும்? மடங்கி நிற்கும். அதங்க தொழில் படாது அடங்கி நிற்கும். அங்கே ஆணவ மலம் உண்டு. முத்தி நிலையிலும் ஆணவ மலம் உண்டு. அது என்ன செய்யும்? அது வலிமை குன்றி அடங்கி நிற்கும். எனவே இங்கே அது உண்டு என்று சொல்லி இங்கே மருள்விழி என்பது இங்கே என்ன செய்கிறாருங்க? நமக்கு இந்த நாமா என்பது என்ன செய்யும்? முன்னிற்க, சீவா என்பது பின்னிற்க. அப்படி நிற்கிற நிலைக்கு என்ன பேர்? மருள்விழின்னு பேர். அதே தெருள்விழி என்பது என்னது? சீவா முன்னிற்க, நாமா பின்னிற்க. இது நமக்கு 91, 92 சிவபிரகாசத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல் எண் 91, 92 இந்த சிவாய நம, சிவய சிவ என்கின்ற 5 எழுத்து மந்திரத்தினுடைய சிறப்புக்கெல்லாம் நம்ம அங்கே பார்க்க இருக்கிறோம். எனவே அதை இங்கே விரிக்க வேண்டாம், அங்கே போகும்போதே பார்த்து கொள்ளலாம். எனவே இந்த வகையில் இதுக்கு என்ன பேருங்க? இந்த ஆன்மா. இந்த வகையில் மேலே தத்துவங்கள் எல்லாம் மலம் என்னது? நான் பார்த்த மாதிரி தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. எனவே மேலே சொல்லப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் என்னது? மலம். இவையெல்லாம் மலம். அவை சடம், அவை நானல்ல, அவை நானல்ல. நான் அவற்றின் வேறு, நான் அவற்றின் வேறு. நான் யார்? நான் சித்து, நான் அறிவுடைய பொருள் என்று அனுபவத்தை அடைந்த ஆன்மாவுக்கு நான் அறிவா, எனக்கு ஐயம், எனக்கு இந்த அறிவு பொருள் மேறு ஒன்று உண்டா, நான் அறிவா இல்லை எனக்கு மேலே அறிவுடைய ஒரு பொருள் உண்டா என்கின்ற ஐயம் தோன்றும். ஏன்னா இதையெல்லாம் அடிக்கிறப்போ நான் பிரம்மங்கிற ஒரு உணர்வு வந்து சேரும். இப்போ நம்ம இதெல்லாம் இந்த தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம்லாம் நிகழ்ந்த உடனே நமக்கு என்ன வந்துடும்? நமக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு ஏதோ நமக்கு பெரிய ஞானம் நிகழ்ந்துட்ட மாதிரி அப்படி ஒரு உணர்வு வருதா இல்லையா? அப்போது நாமளே பிரம்மம், நானே பிரம்மம் என்கின்ற ஒரு ஐயங்க வரும். அப்படி வருகிற போது அப்பொழுது தான் குருநாதருடைய உபகாரம் ரொம்ப இன்றியமையாது வேண்டப்படுவது. ஏன்னா இந்த இடத்துல குருநாதர் இருந்தால் தான் அந்த தடையிலிருந்து நம்ம என்ன செய்வோம்? அங்கேருந்து நீங்குவோம். நம்ம இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாட்டில் நெக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தில் நம்ம செய்யும்போதே பாட்டில் நெக்குன்னா தெரியுங்களா? பாட்டிலோடைய கழுத்து, நீங்கள் பாட்டில் இப்படி பெருசாக அகலமாக இருக்கும், அதனுடைய கழுத்து மட்டும் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அப்போது ஒரு பொருள் இங்கேருந்து வருதுன்னா அங்கே வரும்போது கரெக்டாக சிக்கிக்கும். அப்போது ஒரு செய்தியில் நம்ம அப்படியே பயணித்து செல்லுகிற போது சில இடங்கள் வரும்போது சரியாக அந்த இடத்துல நம்ம மாட்டிக்குவோம். இப்போ ஆசிரியருக்கு தெரியும், அப்படியே பேப்பரை எடுப்பாங்க, திருத்திட்டு வரும்போது கரெக்டாக அப்படி பார்ப்பாங்க, இங்கே தப்பு இருக்குது பாருங்கள், இங்கே தப்பு இருக்குமா, ரவுண்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே படிக்காமல் மொத்தமாக படிக்க மாட்டேன், தப்பை போட்டு அப்படியே ரவுண்டு போட்டுக்கிட்டே வராங்களா அப்படின்னா என்ன இருக்கும்? அவங்க அனுபவத்தில் மாணவர்கள் இங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த பேப்பர் எடுத்த உடனே டக்குன்னு தப்பு ஒரு இடத்த மட்டும் போட்டுக்கிட்டே போவாங்க. அது அவங்களுடைய அனுபவம் இருக்கா இல்லையா? அது ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியருக்கு அந்த பேப்பரை திருத்தும் போது எங்கெங்கே தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுபோல் குருநாதருக்கு என்ன தெரியும்? நம்ம இந்த ஞானத்தை நோக்கிய பயணத்தில் நமக்கு எங்கெல்லாம் தடை வரும், என்பது யாருக்கு தெரியும்? குருநாதருக்கு நல்லா தெரியும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அந்த குருநாதர் உபகாரம் இல்லைன்னா நாம் என்ன செஞ்சிருவோம்? அங்கேயே நிற்போம், இல்லைன்னா பாதை மாறி போயிடுவோம். ஒன்று அங்கே பயணிக்க முடியாமல் தடைபட்டு நிற்போம், இல்லைன்னா என்ன செய்வோம்? பாதை மாறி வேறு எங்காவது
போயிடும். அப்போது இந்த மாதிரி இடங்களில் குருநாதரது உபகாரம் இன்றியமையாது வேண்டப்படுவது. இப்போது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம் என்பதெல்லாம் நிகழ்கிற போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பெரிய ஒரு ஞானி, நமக்கே ஒரு என்ன நினைப்பு நான் ஒரு பெரிய ஞானியா, இந்த தத்துவம் இது சடம் தெரியுமா, 36 தத்துவம் தெரியும். அவர் பேசுகிறதே அப்படி ஒரு மாதிரி பேசுவார். அவருக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாம் நான் ஒரு 4 சித்தாந்த வகுப்பு கேட்டால் நமக்கே அப்படி தானே இருக்குது. ஆமாம்மா நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒரு நினைப்பு வருது, எல்லாத்துக்கும் வரதானே செய்யுது, அது இயற்கை. அப்படி வருகிற போது நமக்கு என்ன, நாமே ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்துட்ட மாதிரி ஒரு உணர்வு. ஆனால் அந்த மெய்ப்பாடு அங்கே நிகழும். நமக்கு அதை அறிய நமக்கு அந்த பிரம்பாடா இவ்வளவு செய்தி இருக்கா, இவ்வளவு செய்தி இருக்கா, இதையெல்லாம் நம்ம கேட்டுட்டோமே, இதெல்லாம் நம்ம அறிஞ்சிக்கிட்டே போது நமக்கு என்ன வந்துடும், ஒரு மலைவு முனைப்பு எல்லாம் வந்து சேரும். அப்படி அந்த நிலையில் குருநாதர் கண் அப்போ தான் ஓமை சொல்கிறார். எழுது கண்ணு ஐயா, இந்த கண் இருக்குது பார்த்தியா, இது காணுகிற தன்மை உடையது தான். ஆனால் இதுக்கு என்ன வேணும், சூரியன் இல்லாமல் இது காணாது. அதுபோல் நீ எல்லாம் இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறையே, நீ அறிவாளி தான். என்ன அறிவாளி தெரியுமா, அறிவித்தால் தான் நீ அறிவே. உனக்கு இதையெல்லாம் யார் செஞ்சுருக்கிறா, இந்த உபகாரத்தை திருவருள் செய்திருக்கிறது. எனவே உனக்கு இவ்வளவு ஞானம் இருக்குன்னு நீ நினைக்கிறையே, இந்த ஞானம் பூரா யார் கொடுத்தது, பெருமான் கொடுத்தது. எனவே இது உன்னுடைய ஞானம் என்று நீ இதை கருதி மயங்கிடாத. இப்படி மயங்கினீன்னா என்ன ஆயிடுவ, நீ இங்கேயே நின்றுவ. எனவே இதை என்ன செய்யணும், இந்த ஞானம் பூரா யார் கொடுத்தது, இறைவனார் கொடுத்தது என்று ஆன்மா அறிவித்தால் அறிகிற அறிவு சிற்றறிவு என்று சொல்லி என்ன செய்யணும், முற்றறிவாகிய சிவம் உணர்த்தினால் அன்றி உனக்கு இந்த ஞானம் நிகழாது என்று என்ன செய்வார், அங்கே குருநாதர் அந்த மாணவனுக்கு அவன் அறிவின் நிலையை விளக்குவார். இப்போ இந்த அறிவு நிலையை நமக்கு ஒரு ஐயம் வரலாம். இந்த தத்துவ ரூபமெல்லாம் நிகழ்வதற்கு முன்பாக இதை சொன்னால் இவனுக்கு விளங்காதானா, விளங்காது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல இவனுக்கு தத்துவ ரூபம், தரிசனம், சுத்தி இதெல்லாம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு என்ன வரும், அந்த மெய்ப்பாடு வரும். எப்பா இப்போ கொஞ்சம் விறுவிறுன்னு இருக்கா, இந்த சிலர்லாம் அந்த பயிற்சிக்கெல்லாம், இப்போ யோகா பயிற்சிக்கெல்லாம் போனேன்னு வச்சுங்க, அவங்க சில பயிற்சியெல்லாம் கூட இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ஐயா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு அந்த உணர்வு வரும்போது, ஐயா இந்த இடத்துல இப்படி வந்ததுன்னா நீங்கள் இதை செய்யாதீங்க, இதை செய்யுங்கன்னு அந்த அனுபவம் வரும்போது தான் சொல்லணும். அனுபவம் வரதுக்கு முன்னாடி சொன்னோம்னா நமக்கு என்ன ஆகாது, அதை நம்மளால் அறிய முடியாது. அப்போ குருநாதர் தத்துவ ரூப தரிசன சுத்திக்கும் யார் வேணும், குருநாதர் இல்லாமல் நிகழாது. அது ஒரு நிலை. ஆனால் இங்கே நமக்கு என்ன செய்கிறாரு, இந்த அறிவில் இந்த தடைகள் வருகிற போது அவர் என்ன செய்வார், அப்படி காட்டுவார். அப்படி காட்டுகிற போது இந்த சீடன் என்ன செய்கிறான், நாம் அறிவுடைய பொருளாயினும் உணர்த்துவது இறைவன் என்று உணர்வது என்னது, அதுதான் ஆன்ம தரிசனம்னு பேர். அப்போ இதற்கு முன்பாக நான் சடம், இதெல்லாம் சடம், இவை காட்ட நான் காணுகிறேன் என்று பொதுவாக அறிகிறான் பாருங்க, அது ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபம். அது ஆன்ம ரூபம். இந்த உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொன்னான் இல்லையா, அது என்னது, ஆன்ம ரூபம். இறைவன் உணர்த்த நான் அறிகிறேன் என்று அறிகிறான் இல்லைங்களா, அது என்னது, ஆன்ம தரிசனம். இப்போ ஆன்ம தரிசனமாவது ரெண்டு சொல்கிறேன் கேளுங்க. ஆன்ம தரிசனமாவது உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. அது அறிவுடையது. இது கருவிகளோடு கூடி அறியும் என்ற வகையில் இந்த ஆன்மாவை உடம்பிற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்ற அளவில் அறிந்தால் அது என்னது, ஆன்ம ரூபம். இந்த ஆன்மா அறிவுடைய பொருளாயினும் இறைவன் உணர்த்தத்தான் இது உணரும். இது தானே அறிகிற அறிவு இதற்கு இல்லை. இது சிற்றறிவு. இந்த சிற்றறிவாகிய இந்த உயிருக்கு பேரறிவாகிய சிவம் கருவிகள் துணை கொண்டு இவற்றை அறிவிக்கும் என்று அறிந்தானா இது என்னது, ஆன்ம தரிசனம். இப்போ எத்தனை பார்த்துருக்குறோம், தத்துவ ரூபம்,
தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம் 5 பார்த்துருக்குறோம். இதில் முதல்ல இருக்கிற 4ம் என்னது? நின்மல சாக்கரம். முதல்ல சொன்ன 4 அவத்தை என்னது? தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம ரூபம். ஆன்ம ரூபம் இந்த 4 வரைக்கும் என்னது? நின்மல சாக்கரம். அடுத்தது நின்மல சொப்பனம். அதில் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்குறோம்? ஆன்ம தரிசனம் பார்த்துருக்குறோம். சிவரூபம், சிவரூபம், சிவரூபமும் ஆன்ம தரிசனமும் என்னது? 2வது நின்மல சொப்பனம். நின்மல சொப்பனத்தில் என்னென்ன இருக்குது? சிவரூபம், ஆன்ம தரிசனம். சிவரூபம் எது? சிவரூபம் எது? இப்போ சொன்னார் இல்லையா, குருநாதர் வந்து உனக்கு உணர்த்துவது சிவம் என்று அறிந்து கொள் என்று உணர்த்துறாரா இல்லையா, அதுதான் சிவரூபம். ஆன்ம தரிசனத்தை உணர்த்துவது எது? குருநாதர். குருநாதர் தான் உணர்த்துறாரு. ஐயா நீ சிற்றறிவு, நீ ஏன் சிற்றறிவு, உனக்கு தானே அறிகிற அறிவு கிடையாது, தானே அறிகிற அறிவே கிடையாது, இறைவன் அறிவித்தால்தான் நீ அறிவா என்று சொன்னார் இல்லையா. சொன்னவர் யார்? குருநாதர். சொன்னது குருநாதர். அந்த குருநாதர் தான் என்னது? சிவரூபம். ஏன்னா குருநாதர் யார்? சிவன்தான் குருநாதராக வரும். இதையெல்லாம் சொல்வது யார்? சிவம்தான். சிவம்தான் மானுட சட்டை தாங்கி என்னவா வருது? குருநாதராக வருது. அப்போ குருநாதர் என்பது என்னது? சிவரூபம். குருநாதர்னு வந்தாவே அது சிவரூபந்தான். வேறு யாரும் குருநாதராக வர முடியாது. வேறு யாரும் குருநாதராக வர முடியாது. நமக்கு ஞான உபதேசம்னு ஒன்று நிகழ்ந்தா அது யாரால்? பெருமானால தான், சிவத்தினால தான் ஞானம் நிகழும். அப்போ ஞானம் நிகழ்வதற்கு அங்கே ஆதாரமாக நிற்கிற வடிவம் எதா இருந்தாலும் அந்த வடிவம் என்ன வடிவம்? சிவரூபந்தான். அது சிவரூபம். எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எந்த வடிவமாக இருந்தாலும் அந்த வடிவம் என்னது? சிவரூபந்தான். ஏன்னா அங்கே அந்த வடிவத்தில் தான் நமக்கு என்ன நிகழ்கிறது? ஞானம் நிகழ்கிறது. ஞானம் நிகழ்கிறது. அது என்ன செய்யுது? பதிப்பு சுபாசத்தின் இயல்பை நமக்கு சொல்லி இது செய்ய வேண்டியது, இதை விட வேண்டியது, இவ்வாறு இப்படி நமக்கு இதையெல்லாம் சொல்வது எது? அந்த வடிவத்தில் யார் சொல்கிறா? பெருமான் தான் சொல்லிட்டு இருக்கிறார். பெருமான் தான் சொல்லி கொண்டு இருக்கிறார். எனவே அந்த வடிவம் எது? சிவரூபம். சிவரூபம். இப்போ எத்தனை காரியம் ஆச்சு? எத்தனை காரியம் ஆச்சு? 5 6 தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், ஆன்ம சுத்தி. தத்துவ ரூபம், தரிசன சுத்தி, ஆன்ம ரூபம், தரிசனம், சிவரூபம். சிவரூபம் எத்தனையாச்சு? 6 ஆச்சா? 6 ஆச்சு. 6 ஆச்சா இல்லையா? 9.5 ஆச்சு. எதாச்சோ இல்லையோ 9.5 ஆச்சு. 6 ஆச்சா இல்லையோ தெரியாது, மணி 9.5 ஆச்சு. அதனால் நாளைக்கு பார்க்கலாம். நாளை வகுப்பு நாளைக்கு ஒரு செய்தி, நம்முடைய அண்டை மாநிலமான கேரளத்திலிருந்து சில அன்பர்கள் தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அதாவது சிவோகம் அப்படின்னு ஒரு குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பில் இருக்காங்க. அவங்க நம்முடைய வகுப்பை பார்த்துட்டு ஒரு திருமந்திரத்தை பற்றிய சில சிந்தனைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். தொடர் வகுப்பாக இல்லை, ஒரு அதை பற்றிய ஆகமங்களை பற்றிய செய்திகள் கேட்டாங்க. அது திருமந்திரத்தின் வாயிலாக சில செய்திகளை சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், நாளைக்கு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திருமந்திர சிந்தனைகள். தொடர் வகுப்பு கிடையாது. திருமந்திரத்தில் சில முக்கியமான பாடல்களை சிந்திக்கலாம் என்று திருவருள் கூட்டி இருக்கிறது. எனவே வருகிற நாளையிலிருந்து வருகிற வாரங்களில் வெள்ளிக்கிழமை தோறும் திருமந்திர சிந்தனை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும், 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடும். சிவபிரகாச வகுப்பு இல்லை, ஏன்னா 1 மணி நேர சிந்தனை நமக்கு நேரம் மட்டும் முன்னாடி 7 to 8. எனவே நாளை மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திருமந்திர சிந்தனை. நாளைக்கு அறிமுக வகுப்பாக நடைபெற இருக்கிறது. வாரந்தோறும் அந்த வகையில் நமக்கு 4 நாள் சிவபிரகாச வகுப்பு, ஒரு நாள் திருமந்திர சிந்தனை என்று அமையும் என்று சொல்லி இந்த அளவில் இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகலாம் வான்முகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க
நான்மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாயப் பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைக்க மாதோ தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் பண்ணார் மொழியம்மையுடன் அமர்திரு நனாவுடையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.